எம்ஜிஆர் அவர்களையும் கழக பொதுச் செயலாளராக இருந்து மறைந்த மாண்புமிகு அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி கழகத்தின் பொதுச் செயலாளர், சட்டப்பேரவை எதிர்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர், புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க சென்னை புறநகர் மாவட்ட கழகத்தின் உட்பட்ட சோழிங்கநல்லூர் வடக்கு பகுதி கழகத்திற்கு உட்பட்ட 182 கிழக்கு 182 மேற்கு வட்டக்கழகத்தின் சார்பாக இந்த செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டத்தை இந்த ஏற்பாடு செய்த 182வது மேற்கு வட்ட கழகத்தின் செயலாளர் அருமை சகோதரர் எம் வெங்கடேஷ் அவர்களே, இந்த கூட்டத்திற்கு கூட இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கும் 182 கிழக்கு வட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் தம்பி சி ராஜேந்திரன் அவர்களே, இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்துக் கொண்டு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்லி முன்னாள் மாநகராட்சி உறுப்பினரும் முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் அருமை சகோதரர் சோழிங்கநல்லூர் வடக்கு பகுதி கழகத்தின் ஆற்றல் மிக்க செயலாளர் GM ஜானகிராமன் அவர்களே, இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கும் மாவட்ட அமைப்பு அண்ணா தொழிற்சங்கத்தின் செயலாளர் K. மனோகரன் அவர்களே, இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கும் பகுதி கழகத்தின் அவைத்தலைவர் K. குமார் அவர்களே, வருகை தந்திருக்க உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது கழகத்தை துவக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 17 லட்சம் உறுப்பினரை கொண்டு இந்த இயக்கத்தை துவங்கினார். மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 1.5 கோடி தொண்டர்களை கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் பொதுச் செயலாளர் ஆனதும் புதிய உறுப்பினர் அட்டை சேர்க்க வேண்டும் என்று எல்லாருக்கும் படிவங்கள் கொடுத்தார்கள். கழகத்தின் 82 மாவட்டங்கள் இருந்தாலும் சென்னை புறநகர் மாவட்டம் அதிக உறுப்பினர் சேர்த்த ஒரு பெருமையை நம்ம மாவட்டம் தேடித்தந்தது. அதற்கு எல்லாம் நீங்கள் தான் காரணம் என்றால் ஒவ்வொரு வேலைகளை சுறுசுறுப்பாக செய்து தருகிறீர்கள். எந்த வேலை சொன்னாலும் நல்லா செய்து தருகிறீர்கள். அதில் எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லை. அதே போல அது கார்டுகள் வந்தது, உங்களுக்கு எல்லாருக்கும் கார்டு வந்துதான், யாருக்கும் வரலன்னு இருக்குதான். வரலன்னா அதை கொடுக்க வேண்டிய பொறுப்பு வட்ட செயலாளர் நம்ம வெங்கடேஷனும் ராஜேந்திரன் தான் அதுக்கு பொறுப்பு. எல்லாருக்கும் வரலன்னா யாரும் சொல்லுங்க, ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்து வரலையம்மா உங்களுக்கு, ஆமா அங்கெல்லாம் கார்டு வரலையா, அதெல்லாம் வெங்கடேஷ் கிட்ட சொல்லுங்க, கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் கார்டு கொடுக்கலாம். விடுபட்டு எல்லாம் இருக்குது. எல்லாம் இந்த பாஸ்கர் அவை தலைவர் தான் வாங்கி வச்சுட்டு சும்மா இருக்கிறாரு. எல்லாம் இந்த கரெக்டாமா, கரெக்டு தானே? அதெல்லாம் வாங்கி எல்லாரும் கொடுங்க. அந்த எம்ஜிஆர் நகர்ல இருக்கிறது ராஜா கொடுக்கணும், எல்லாரும் அவங்களாம் சேர்த்துருங்க. காடு விஷயம் அதே போல குமார் இருக்கிறாரு, முருகன் இருக்கிறாரு, அங்க இருக்கிறவங்க எல்லாரும் கூட இருந்து கொடுங்க. அது ஒரு பிரச்சனை கிடையாது. அதே போல போன வருஷம் இதே நாளுக்கு முன்னாடி மாநாடு நடந்து இங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்ம சிறப்பு சேர்த்தோம். அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனை இல்லை. எதற்காக இந்த கூட்டம் கூட்டியிருக்குன்னா, நடந்து முடிந்த தேர்தலை யாரும் கொஞ்சம் பேச உன்னிப்பா கவனிக்க வேண்டும். நடந்து முடிந்த தேர்தலில் தென்சென்னை நாடாளுமன்றத்தின் சார்பாக நமது அனைத்து இந்திய அதிமுக வேட்பாளர் நிறுத்தப்பட்டு அது டெபாசிட்டை எழுந்திருக்கிறோம். அந்த டெபாசிட் எழுந்திருக்குன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு நம்ம பின்தங்கி இருக்கிறத யோசிக்கணும். ஏன்னா நம்ம சோழிங்கநல்லூர் மட்டும் டெபாசிட் வாங்கியிருக்கிறோம், இது 5 தொகுதியில டெபாசிட். ஆனால் அண்ணன் எடப்பாடி அண்ணன் கொஞ்சம் வருத்தப்பட்டாரு. நம்ம தோல்வி அடைஞ்சதை பற்றி கவலைப்படலை, ஆனால் இருக்கிறதுலே இந்த தென்சென்னை டெபாசிட்டை எழுந்திருக்கிறோம். நீங்கள் யோசித்து பாருங்கள், நான் கழக என்ன தலைமையில என்ன சொல்லுதோ அதை ஒவ்வொரு வாட்டியும் உங்களிடத்திலே உடனடியாக நான் அதை செய்ய வேண்டும் என்று சொல்வேன். வாக்காளர் பட்டியலை நீங்க சரி பார்க்க
பார்க்கணும். வாக்காளர் பட்டியலில் உங்க பேர் இருக்குதா பாருங்க. நீங்க எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் பழகணும். ஒரு பூத்து கமிட்டி அமைக்கணும். அந்த பூத்து கமிட்டியில இருக்கிறவங்களுக்கு வாக்கு இருக்குதா பார்க்கணும்னு சொன்னேன். நீங்கள் அனைவரும் பார்த்தேன்னு சொன்னீங்க, போனீங்க. கடைசி நேரத்தில் என்னுடைய பேர் வரல, எனக்கு வாக்காளர் பட்டியல இடம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. அதெல்லாம் ஏற்றுக்க கொள்ள முடியாத ஒரு விஷயம். நம்ம எல்லாரும் கட்சி இந்த தமிழகத்துல நம்ம ஆட்சி ஆண்டதிலே அதிகமாக ஆட்சி ஆண்டது எதுன்னா அதிமுக தான் அதிகம் ஆட்சி ஆண்ட ஒரு இயக்கமாகவும், அதே போல தமிழகத்தில் எந்த கட்சியும் இல்லாத அளவுக்கு ஒரு உறுப்பினரை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் எதுன்னா அது அனைத்து இந்திய அதிமுக மட்டும்தான். அதே போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைந்து 37 ஆண்டுகள் ஆகும். அவருக்கு இருக்கிற ஒரு தொண்டர்களோ ஒரு சக்தியோ ஒரு கட்சி நிர்வாகியோ இந்த தமிழகத்தில் யாருக்குமே கிடையாது. அதே போல புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு இருக்கும்போது சரி, மகளிர்கள் இந்த இயக்கத்தில் இருக்கிற மாதிரி எந்த இயக்கத்திலும் மகளிர் கிடையாது. அந்த அளவுக்கு மகளிர் இங்க பார்த்தா மகளிர் தான் நிறைய இருப்பாங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு 30-40 ஆண்கள் தான் இருப்பாங்க. அது வெங்கடேஷ், நம்ம பாஸ்கர், ராஜேந்திரன் தான் பதில் சொன்னாங்க. ஏன்னா லேடிஸ் அவ்வளோ அழகா நிறைய வந்துக்கிறாங்க. அதுக்கு யசோதா போல, வெங்கடேஷ் போல, தேவி போல இன்னும் இருக்கிறவங்க எல்லாம் காரணம். லேடிஸை கூப்பிட்டு வந்துக்கிறாங்க. இது கரெக்ட். அமுதா வெங்கடேஷ், அதான் அமுதா. அதனால இவ்வளோ ஆளுங்களை கூப்பிட்டு வந்துக்கிறீங்க. சந்தோஷம். எல்லாரும் பள்ளி தெரியுது, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இதெல்லாம் சந்தோஷம். நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, தம்பி ஜெயிச்சேன்னு சொன்னாரு. 1495 வாக்கு வித்தியாசத்தில் நம்ம ஜெயிச்சேன். நம்ம மகிழ்ச்சி அடைஞ்சோம். ஆனா நான் மகிழ்ச்சி அடையல. ஏன்னா நான் அந்த ஓட்டு கேட்கறதுக்கு நான் பட்ட கஷ்டம் இருக்குது பாரு. என் வாழ்க்கையில நான் 35 வருஷமா அரசியல் இருக்கிறேன். அவ்வளவு கஷ்டப்பட்டதே கிடையாது. அதே போல என் வாழ்க்கையில 35 வருஷமா நான் எடுத்துக்கிறேன். 3 வாட்டி தலைவர் ஆகிக்கிறேன். அழகா ஜெயிச்சுட்டு போவேன். 5000-10,000 ஓட்டுல ஜெயிச்சுட்டு போவேன். எம்எல்ஏ தமிழ்நாட்டிலேயே 70,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கேன். கஷ்டப்படுது. இந்த ஒரு வார்டு ஜெயிக்கிறதுக்கு நான் காலையில 6 மணிக்கு நின்னேன். சாயங்காலம் 6 மணிக்கு தான் வீட்டுக்கு போனேன். 12 ஹவர் பச்சை தண்ணி கூட குடிக்காம நின்னேன். அது வெற்றி கிடையாது, போராட வேண்டியதா இருக்குது. நீங்க யோசித்து பாருங்க. அப்படி இருக்குது நம்ம சூழ்நிலை. காரணம் என்னவென்றா, மழை வந்தாலும் சரி உடனடியாக நிற்கிறோம், புயல் வந்தாலும் சரி உடனடியாக நிற்கிறோம். இந்த ஊர்ல சாலை வசதி கிடையாது, சாலை வசதி போட்டு கொடுக்குறோம். தெருமின் விளக்கு கிடையாது, தெருமின் விளக்கு போட்டு கொடுக்குறோம். மழை நீர் கால்வா கிடையாது, கட்டி கொடுத்துக்கிறோம். ஸ்கூல் கட்டி கொடுத்துக்கிறோம், ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துக்கிறோம், ரேஷன் கடைக்கு உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துக்கிறோம். அதே போல உடற்பயிற்சி கொடுத்துருக்குறோம். அதே போல உங்களுக்கு முதியோர் பென்ஷன் பட்டா வாங்கி கொடுத்துருக்குறோம். மழை வந்தது, இப்ப கூட மழை வந்தது. அதுக்கு உங்களுக்கு மழைக்கு எல்லாருக்கும் வீடு வீடாக வயல அரிசி, பிரெட்டு, துணி எல்லாம் போட்டு கொடுத்தோம். கோயில் திருவிழானா உங்களுக்கு புடவை கிட கொடுக்கும். அதே போல பல்வேறு உங்களுக்கு ஏதாவது ஒன்றா ஓடியாந்து நிற்கிறோம். இங்கே ஓட்டு குறையலாமா நீங்களே திட்டீங்க. அது நான் சொல்லக்கூடாது, நீங்களே யோசிச்சு பாருங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு 3 ஓட்டு 4 ஓட்டு கணக்கு போட்டாங்க. எவ்வளோ ஓட்டு வரும்னு பாருங்க. ஒரு 300 பேர் இருக்கு. இது போல நம்ம யோசிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் இப்போ. ஏன்னா இங்கே கேட்காமையே அண்ணன் எடப்பாடி என்ன பணம் அறிவிச்சுட்டாருன்னா, இங்கே 500 ரூபா நோட்டு 2500 ரூபா பலன்னு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 2500 ரூபா கொடுக்கணும். இப்போ கொடுக்கறது கிடையாது. அதை யாரும் கேட்கறது நீங்க கூட கேட்க கிடையாது. பொங்கல் பரிசு கேட்டாலும் உங்களுக்கு உடனடியாக கொடுக்கணும். ரேஷன் கடை இங்கே ஒன்று கூட கிடையாது. இந்த கந்தஞ்சாவளி எனக்கு தெரிஞ்சு கிடையாது. உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குமான்னு தெரியாது. எல்லா கடையும் நான் கொண்டு வச்சுக்கிறேன். தண்ணியே கிடையாது. இந்த ஊருக்கு தண்ணி எடுத்து நமக்கு எல்லா ஊர்லேயும் ரோடு இருக்குது. ஆனால் இந்த கேபிகே நகரில் ரோடு இல்லாமல் இருக்குது. இப்போ கேபிகே நகர் தான் நம்பர் 1 இருக்குது. எல்லா கடையிலும் ரோடு பண்ணிருக்கோம். அந்த தண்ணியெல்லாம் போகிறதுக்கு ரெடி பண்ணிருக்கோம், லைட் எல்லாம் பண்ணுது. ஏன் நம்மளுக்கு ஓட்டு குறைய மாட்டேங்குது? நீங்கள் யோசிக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிற இளைஞர்கள் நமக்கு ஓட்டு போடலை. இப்போ பாஸ்கருக்கு பசங்க 2 பேர் இருப்பாங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். அவங்கள ஓட்டு போடுறதுன்னு கேட்கணும். தயாளுக்கு 2 பசங்க இருப்பாங்க, தயாளு கண்டிப்பாக கேட்கணும். இவர் பையன் ஊரில் இருக்கிறாங்க, இவருக்கு பசங்க இருப்பாங்க. இது போல் அவங்கவுங்க பிள்ளைங்களை நீங்கள் இந்த கூட்டத்துக்கு இட்டுன்னு வரணும். ஒரு வாக்காளர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் இருக்கும், முன்ன ஒரு பேஜ் இருக்கும், அதில் போட்டோ இருக்கும். எத்தனை போட்டோ இருக்கும்?
யாருக்கும் தெரியல. ஆனால் நீங்கள் 30 வாட்டி பார்த்துருப்பீங்க, 30 போட்டா இருக்கும் அது. இப்போதான் சொல்கிறாரு அருள்மணி. ஆனால் அவங்க கடையில் இந்த மெடிக்கல் ஷாப்பில் இந்த பொருள் வேலை என்னன்னு கேளு, கண்ண முடியே சொல்லுவார். அது வந்து 45 ரூபா அப்படின்னு கரெக்டாக சொல்லுவார். 260 ரூபான்னு அது சொல்லுவார். அதேமாதிரி பக்கத்தில் இருக்கிற தயாலாம் சிபிஐ காலில் இருக்கிற ரேட்டு என்னன்னு சொல்லுவார், திருமலை நகர் ரேட்டு என்னன்னு சொல்லுவார். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ரேட்டு போயிட்டு பார்க்குறது. ஆனால் வாக்காளர் பட்டியல அதில் எத்தனை போட்டோ இருக்குதுன்னு கேட்டால் சொல்லலை. பகுதி செயலாளர் சொல்கிறார் 30 போட்டோ இருக்குதுன்னு சொல்கிறார். அமுதா சொன்னாங்க, அவரும் சொன்னார். ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச வச்சுதான். ஆனால் நான் உங்களுக்கு லேசாக உங்களுக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாதது உங்களுக்கு தெரியும். நான் எல்லாம் கேர்லெஸ். நீங்கள் யோசிப்ப எப்படின்னா எப்படி ஜெயிச்சிருவாங்க, எப்படி வந்துடுவாங்க, அது மட்டும் நினைக்கக்கூடாது. நான் ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட நீ உறுதியாக சொல்கிறேன். என் பையன் வந்து ஜெயிச்சான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு இன்னைக்கு உங்கள் இடத்துல சொல்கிறேன். நான் ஒன்றும் பொதுவாக சொல்லலை, உண்மையை சொல்கிறேன். அது நான் எவ்வளோ நேரம் நின்றுனே சும்மா ஒரு மேலுக்கு ஓட்டு 5 மணி நேரம் ஓட்டுவேன். உண்மையாக ஓட்டும் கேட்டால் காலையில் வந்து நின்று சாயங்காலம் வரைக்கும் நின்னேன். ஏன்னா இங்கே அசிங்கப்பட்டுறக்கூடாது, இங்கே தோற்றுறக்கூடாது, ஓட்டு குறைஞ்சிடக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். காரணம் என்னவென்றால், ஒரு வாட்டி ஜானகிராமன் வந்து துணைத் தலைவராக அவர் தொடர்ந்து வந்து ஒரு வாட்டி பிரேக் ஆனதும் அவருடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். நான் தோத்தா கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து தோக்காது இருந்துட்டீங்களா போதனான்னு சொன்னார். அவருக்கு நான் அடிக்கடிக்கு பேசுவேன். அன்னைக்கு நம்ம கூட ஜெயிச்சவங்க 8 கவுன்சிலர். அந்த 8 கவுன்சிலர் ஒருத்தர் கூட கிடையாது. யசோதாவும் இன்னொரு லேடி யாருப்பா, ஆனந்தி கிடையாது. யசோதா ஒரே ஒரு ஆளை வச்சுன்னு நம்ம எல்லாம் அங்கேயும் இங்கேயும் போயின்னு வந்துட்டாங்க. ஒரே ஒரு யசோதா வச்சுன்னு நான் போராடி அதில் நின்று ஜெயிக்குவதான் இன்னைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினரான, மாவட்ட செயலாளர், அது பகுதி செயலாளர் நம்ம ஜானகிராமனுக்கு தெரியும். நான் ஒவ்வொரு நாளும் ரத்த கண்ணீர் விட்டு மன உளைச்சலோடு தான் போய் தூங்குவேன். அவ்வளோ பிரச்சனை கொடுப்பாங்க. எதற்கும் அசைய மாட்டேன். வெற்றி ஒரே நோக்கம்தான். இப்போ கூட இந்த கூட்டம் சொன்னாங்க, நீங்கள் நம்புங்க. 2 வாட்டி ராஜேந்திரன் இவருக்கு வெங்கடேஷ் ஃபோன் போட்டேன், ஜானகிராமன் ஃபோன் போட்டேன். நான் முன்னாடி வந்து உட்காந்துப்பேன். இது இங்கே மட்டும் இல்லை, மாவட்டத்தில் எங்கே கூட்டம் நடந்தாலும் முன்னே போய் உட்காந்துப்பேன். ஏன்னு கேட்டால் நம்மளால் ஒரு 10 பேர் பின்னாடி வரலாம், நம்ம போய் வந்துடணும், அதுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால் இந்த வருகின்ற தேர்தலில் நீங்கள்லாம் வந்து கடுமையாக உழைக்கணும். இளைஞர்களை உள்ளே கூட்டணும் வரணும். உங்கள் பசங்களுக்கு முதல் சொல்லணும், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்கள் வாக்களிக்கிறதுக்கோ இல்லை ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், இல்லை ஏதாவது தெரிஞ்சோ வேற கட்சிக்கு ஓட்டு போட்டுட்டீங்க, நம்மளாம் வீடை வந்துட்டு போக வேண்டியது தான், நம்ம எல்லாத்தையும் இழந்துட வேண்டியது தான். அவங்க இந்த 3 வருஷம் ஆண்டதுக்கே வந்து 3 வாட்டி மின்சார கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறாங்க, பஸ் கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறாங்க, பால் பொருட்கள் விலையை உயர்த்தியிருக்கிறாங்க, பல்வேறு பொருட்கள் விலையை உயர்த்தியிருக்கிறாங்க, சொத்து வரியை உயர்த்திக்கிறாங்க, குப்பை வரியை இருக்கிறாங்க, குடிநீர் வரியை உயர்த்திக்கிறாங்க. மின்சார கட்டணம் உங்களுக்கு தெரிஞ்சு உயர்த்துறாங்க, தெரியாமல் கொஞ்சம் உயர்த்துறாங்க. இது போன்ற வேலையெல்லாம் நடக்குது. நீங்கள் சம்பாதிச்சு மொத்த பணத்தையும் அந்த கவர்மெண்ட்டில் கட்ட வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது. அவங்க வாக்குறுதி என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வந்தால் எதையும் ஏற்ற மாட்டோம், மக்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. செய்யலை. சரி பரவாயில்ல, நம்ம அதை விட்டுடலாம். ஆனால் புரட்சி தலைவி அம்மா எடப்பாடி அண்ணனும் ஒரு நல்ல திட்டம் மக்களுக்கு கொடுத்துட்டு போனாங்க. தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, இன்னைக்கு அது கிடையவே கிடையாது. லேப்டாப் அதை எடுத்துட்டாங்க. மாணவருக்கு மணிக்கணி, இது போன்ற பசங்க படித்தா 10வது 12வது படித்தா 25,000 ரூபா, காலேஜுக்கு போனால் 50,000, அதை நிறுத்திட்டாங்க. முதியோர் பென்ஷனு கட் பண்ணிட்டாங்க, விதவை பென்ஷனு கட் பண்ணிட்டாங்க, ஆதரவு இல்லாதவங்களுக்கு அதை கொண்டாங்க. எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இன்னைக்கு ஆட்சி ஆண்டுக்குன்னு நம்பர் 1 ஆட்சி தமிழகத்தில் எதுன்னா திராவிட மாடல், திராவிட முன்னேற்ற கழகம் தான் சொல்றாங்க. நம்பர் 1 முதலமைச்சர் எதுன்னா 29 முதலமைச்சர் இந்தியாவில் அது மு.க. ஸ்டாலின் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு எங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்குதா? எல்லாம் வந்து பொறுத்துக்குன்னு போறாங்க. காரணம் என்னவென்றால், அதிகாரத்தை கையில் வச்சுக்கின்னு அவங்க வந்து மீடியா, பத்திரிகை, விளம்பரத்தை படுத்திக்கின்னு ஆட்சி தள்ளி போறாங்க. இன்னைக்கு வந்து ஓட்டு போட்டுக்கிறாங்க. இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம தென்சென்னை மட்டும் பேசுவோம். தென்சென்னையில் இவ்வளோ ஓட்டு, அது சோழகிநல்லூரில் 95,000 ஓட்டு வாங்கியிருக்கிறாங்கன்னா, அவங்க புத்தர், இயேசு, காந்தி அவங்க நல்லது பண்ணி அப்போ ஓட்டு வாங்கிக்கிறாங்க. கூட்டணியை வைத்து கொண்டு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. நீங்கள்லாம் யோசிக்கணும். நம்ம ஓட்டு போட்டோம், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களே யாராவது ஒருத்தவங்க போடாது இருந்திருப்பாங்க. நமக்கு காரணம் தெரியாமல் விளையாட்டு.
அதே போல் நீங்கள் பழகிறது. இப்போ ஒருத்தவங்க வந்து நீங்கள் ஒரு கூட்டம், இப்போ வந்து நான் நிறைய ஒன்று சொல்கிறேன், ஏதாவது ஒன்றுக்கு உங்களுக்கு உதவி தரேன்னு சொன்னால் நிறைய பேர் வராங்க, வரப்போ அந்த அளவுக்கு ஓட்டு விட மாட்டோம். இப்போ ஓட்டு பற்றி சொல்லணும்னா இந்த வார்டில் மொத்தம் வந்து 23 பூத் இருக்குது. 23 பூத் இந்த 182 வட்டத்துக்கு 2400 ஓட்டு குறைஞ்சிருக்கு. நம்ம வந்து 2400 ஓட்டு குறைஞ்சிருக்கு. அதுக்கு வந்து பொறுப்பு வந்து 2 வட்ட கழக செயலாளர், பகுதி கழக செயலாளர், மாவட்ட கழக செயலாளர். நாங்களும் அதுக்கு பொறுப்பு தான், கவுன்சிலரும் பொறுப்பு தான். அவங்க பொறுப்பு இருக்கும்போது நீங்களும் பொறுப்பு இருக்கக்கூடாது. நல்லா யோசிங்க. நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், நம்ம வந்து கவனம் செலுத்தி வாங்கணுமா, கண்டிப்பாக இந்த ஊரில் மட்டும் நம்ம வாங்கி. அதே போல் அவர் ஜானகிராமம் இருக்கிற இடத்துல அவர் வாங்கணும். அது மாதிரி எல்லாரும் நீங்கள் கொஞ்சம் உழைக்கணும். இன்றைக்கி அண்ணனை வந்து எடப்பாடி அண்ணனை ஏர்போர்ட்டில் நான் ஏற்றுறதுக்கு போனேன், நீங்கள் பார்த்துருக்கலாம் மீடியாவில் கூட. நான் உள்ளே போகிறேன், பின்னாடியே அவர் கூட போனேன். உட்கார வச்சார். உட்கார வச்சு 3 வார்த்தை சொன்னார். நந்தா, நீ ஜெயிக்கணும், இந்த இடத்துல வரணும்னா இப்பத்துலேருந்தே நீ வேலை செஞ்சாதான். அதிமுக ஒருத்தர் ஜெயிக்கணும்னா நீங்கள் இப்பத்துலேருந்தே மாவட்டத்தில் வேலை செஞ்சால் தான் ஜெயிக்க முடியும். ஜானகிராம் மட்டும் சொல்லியிருந்தாங்க, இப்பத்துலேருந்து வேலை செய்யணும், ஓட்டு லிஸ்ட்டை சரி பார்க்கணும், எல்லாருக்கிட்டையும் போய் அன்பாக பழகுங்க, பேசுங்க, கழக நிர்வாகிகள்லாம் கூப்பிடுங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் உங்களுக்கு கட்சி வேலை பார்ப்பேன், அதுக்கப்புறம் தனியாக உக்காந்துக்கின்னு எல்லாருக்கும் ஃபோன் போடுறது. நான் எல்லாருக்கும் ஃபோனை போட்டு பேசினேன். ஜானகிராமனுக்கு கூட தெரியும், ஒரு ஃபோன் கூட எல்லா நிர்வாகியும் கூப்பிடுறேன். காரணம் என்னவென்றால் அவர் வந்து சொல்கிறது அவர் ஜெயிக்கிறதுக்காக இல்லை. அவர் ஓப்பனாக சொல்லிட்டாரு, எனக்கு வயசாகிடுது, நம்ம வந்து இருக்கிறோம், அடுத்தது அதிமுக ஆட்சியை அமைக்கணும், அதிமுக ஆட்சி வந்தால் தான் நம்மளெல்லாம் காப்பாற்ற முடியும். அதனால் நீங்களாம் யோசித்து பாருங்க, இன்னைக்கு நாட்டினுடைய நிலைமை என்னன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு வந்து நமக்கு வந்து, ஆனால் நீங்கள் இன்னொரு விஷயம் பார்க்கணும், திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சிருக்கு 40. நமக்கு இதை மட்டும் பேசுகிறோம். நான் ஜெயித்தாலும் அவங்க போன வாட்டி எம்எல்ஏ எலெக்ஷனோட குறைஞ்சிருக்கு ஓட்டு. ஏன்னா நம்ம போன வாட்டி விட நம்ம ஓட்டு ஜாஸ்தி வாங்கியிருக்கிறோம். ஏன்னா வந்து தோத்துட்டோம். நம்மளுக்கு எது மெயின்னா அதிகம் ஓட்டு வாங்குறது மெயின் கிடையாது, ஜெயிக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க, ஜெயிக்கணும். இந்த வாட்டி வந்து நம்ம ஓட்டு குறைஞ்சிருக்கிறோம். ஏன்னா போன வாட்டி வந்து அவர் கொஞ்சம் அதிக ஓட்டு வந்து ஜெயிச்சுட்டாரு. நமக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட 500 ஓட்டு ஜாஸ்தி வாங்கினா போதும் ஜெயிச்சிடலாம். அந்த இலக்கை வைக்கணும். நீங்கள்லாம் வந்து எல்லாரும் இங்கே வந்து பணம் வச்சுக்கின்னு நீங்கள் டெய்லி சம்பாதிச்சு தான் நீங்கள் வந்து காலத்தை தள்ளணும். உங்கள் குடும்பத்தை பார்க்கணும், குழந்தைகளை பார்க்கணும், அடுத்தது கட்சியை பார்க்கணும், அடுத்தது எதிர்கட்சியாக நம்மளுக்கு எதிர்த்து கட்சி இருக்குதுல்ல, ஆளுங்கட்சியில் எதிர்த்து நமக்கு எதிர்ப்பு யார்? நம்ம தலைவருக்கு யார் எதிர்த்து? புரட்சி தலைவர் அம்மாவுக்கு எதிர்த்து யார்? புரட்சி தலைவரை இந்த கட்சியை விட்டு நீக்கிற கட்சி எது? திராவிட முன்னேற்ற கழகம் தான். நமக்கு ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். அந்த கட்சி என்னென்ன பண்ணுது, அவங்க என்னென்ன செய்யணும், அதை மக்கள் இடத்துல எடுத்து சொல்லணும். இன்னைக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறாங்களா இல்லையா, அதை எடுத்து சொல்லணும். பஸ் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறாங்களா, விலைவாசி உயர்த்திக்கிறாங்களா? நம்மளுக்கு வந்து தேர்தல் வாக்குறுதியை நீங்கள் யாரை மறந்துடுவீங்க? திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்துருக்குறாங்க, அதை எடுத்து பார்க்கணும். அதை பார்த்தா நம்மளுக்கு அவங்களுக்கு சொல்லணும், இதெல்லாம் அவங்க வந்து செய்யலை, அதெல்லாம் மக்கள் எடுத்து சொல்லணும். நீங்கள் ஒவ்வொன்றும் போய் சிந்திக்கணும். அதே போல் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா நீங்கள் அதை கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள உங்கள் குடும்பத்தில் எல்லார்கிட்டையும் நீங்கள் பேசணும். இப்போ வந்து தேவி இருக்குதுன்னா உங்கள் தம்பி இருப்பார், உங்கள் தங்கச்சி இருப்பாங்க, உங்கள் அண்ணன் இருப்பாங்க, அவங்க தம்பிக்கிட்டலாம் பேசணும். கலா இருக்குதா, கலா எங்கள் கூட்டத்துக்கு வருது, கலாவுடைய அக்கா இங்கே வராது, கலாவுடைய தம்பி பொண்டாட்டிக்கு பேசுமா, நீங்கள் தான் ஓட்டு போடணும், பசங்கிட்ட பேசணும். அதே போல் அவங்க தம்பிக்கிட்ட பேசணும், நீ தான் இங்கே போடணும். இது போல் ஒவ்வொருத்தரும் அண்ணன் தம்பிக்கிட்ட பேசணும். அப்படி பேசினா இங்கே இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் சொல்ல கேட்டது, 100 பேர் இருக்கிறாங்கன்னா அது 1000 பேருக்கு சமம். 1000 பேர் வந்து 4000 ஓட்டுக்கு சமம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாரு, ஒரு வீட்டுக்கு 4 ஓட்டுன்னா 4000 ஓட்டுக்கு சமம். நம்ம வாங்கியிருக்கிறது எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கிறோம் பாருங்க, வாங்கியிருக்கிறோம். ஆனால் இங்கே எல்லாருக்கும் அந்த மன கஷ்டம் இருக்குது. ஆனால் அது ஃபஸ்ட்டு தெரியாது. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், தேர்தல் இதே போல் எவ்வளோ கூட்டம் போட்டிருக்கிறேன். நம்ம போய் கை தட்டுறதுல கை தட்டிக்கலாம், சிரிச்சிக்கலாம், ஒரு மீட்டிங்கு எல்லாத்துக்கும் நம்ம போயிடலாம். ஸ்டேஜ் மீட்டிங் போட்டால் இப்போ பொங்கல் விழா பண்ணோம், சிறப்பாக பண்ணோம், எல்லாரும் பாராட்டினீங்க, எல்லாம் பண்ணிங்க, ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு மாநாடு மாதிரி ஒரு மீட்டிங் நடத்தணும், பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா தோல்வியை தானே நம்ம சந்தித்தோம். எந்த மீட்டிங்கும் போடலை, எந்த பொங்கல் விழா பண்ணலை, யாருக்கும் ஒரு நல்லது செய்யலை.
வந்தாங்க, நின்னாங்க, ஜெயிச்சாங்க, ஓட்டு வாங்கிட்டு போயினே இருக்கிறாங்க. கரெக்டா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் நீங்க யோசிக்கணும். அதனால நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, ஒரு மாவட்ட செயலாளர்ன்ற முறையில் நான் சொல்றது, பகுதி செயலாளர் சொல்றன்ற முறையில, வட்ட செயலாளர் சொல்றத கண்டிப்பா நீங்க கடைபிடிக்கணும். அதை விட உங்களுக்கு எல்லாமே உங்க போன் கையில் வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு எல்லா மெசேஜும் நாங்கள் போடுறோம் தெரியும். இனிமே ஒவ்வொருத்தரும் கடுமையா வேலை செய்யணும். அந்த காலத்துல நான் பார்க்கும்போது எந்த போன் கிடையாது, ஒவ்வொரு இதுவாக போவாங்க. அதிக ஓட்டு நமக்கு வரும். எப்படி வரும்? எல்லாம் மக்களிடத்திலே தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால நீங்க இனி வருங்காலத்தில் எல்லாரும் வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்குதுன்னு இப்பவே பார்க்க வேண்டும். இப்போ உங்களுக்கு புள்ளியார் சக்தி வருது, அடுத்த விட்டுட்டு வாக்காளர் பட்டியல் உங்களுக்கு அந்த டேட் வரும். அந்த டேட்டில் நீங்கள் எல்லாம் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கணும். அதுக்கு கரெக்டான ஒரு எவிடன்ஸை கொடுத்து வாக்காளர்களை சேர்க்கணும். அதே போல் டெத்து இதெல்லாம் இருக்கிறவங்க எடுத்து சொல்லணும். நம்ம ஓட்டை எடுத்துட்டாங்கன்னா அதெல்லாம் விடக்கூடாது, கேட்கணும். இது போன்ற அந்த முகாம் நடத்தும் போது கரெக்டாக போய் சேரணும். வட்ட செயலாளர் ஏதாவது அவர்கிட்ட ஃபோன் போட்டு பேசி நீங்கள் எல்லாரும் அவர்கிட்ட தொடர்பு கொண்டு அந்த வேலையை செய்யணும். அது ராஜேந்திரனா இருந்தாலும் சரி, வெங்கடேஷ் இருந்தாலும் சரி, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். அதே போல் இந்த ஏரியாவில் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லணும். இப்போ எடப்பாடி அண்ணன் ஒரு புதுசாக ஒரு இது பண்ணிக்கிறாரு. இப்போ வட்டக்கழக செயலாளருக்கு 9 நிர்வாகிகள் இருக்கிறாங்க. ஒரு தலைவர், துணைத் தலைவர் 2 பேர், செயலாளர், இணை செயலாளர் 2, துணை செயலாளர் 2, ஒரு பொருளாளர். 9 நிர்வாகி ஒரு வட்டத்துக்கு இருக்கிறாங்க. இப்போ வெங்கடேஷுக்கு கூட 9 பேர் இருக்கிறாங்களா? பகுதி செயலாளருக்கு 9 பேர் இருக்கிறாங்க. இப்போ அண்ணன் என்ன பண்ண போறாருன்னா, பூத்து கழக செயலாளர், இதை மாதிரி ஒரு பூத்து கழக செயலாளர் ஒரு இது கொடுக்குறாரு. இப்போ பாஸ்கர் உங்க ஏரியாவில் எப்படி பூத்துக்குது? உட்காந்து 3 பூத்து, அவர் 3 பூத், ஒரு பூத்துக்கு 9 பேர். அந்த 9 ஒரு பேர், ஒரு பூத்துக்கு 9 பேர்னா அந்த பூத்துக்குள்ளேயே இருக்கணும். அது ஒரு 15 தெருவு இருக்கும், 20 தெருவு இருக்கும். அந்த 20 தெருவையே அந்த 9 பேரை கலந்து போட்டு கொடுக்கணும். நல்லா ஆள போடணும், எதிர்க்கிறத போடணும். திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்ணுல விரல விட்டு ஆடுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஆளை போடணும். இளைஞர்களை ஒரு 3 பேர் போடணும், மகளிர் ஒரு 2 பேர் போடணும். பழைய ஆளு செயலாளர்கள் போட்டு 9 பேர் ஒரு பூத்துக்கு. இப்பத்திலிருந்தே வாக்காளர் பட்டியல் உங்ககிட்ட இருக்குது, இல்லைன்னா வாக்காளர் பட்டியல் வாங்கி 9 பேர் இப்பவே நீங்க ஒரு வேலையை பார்த்துக்கணும். 9 பேர் புரியுதா உங்களுக்குலாம்? ஒரு பூத்துக்கு 9 பேர் நீங்க தயார் பண்ணிடணும். அது ரெடி பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் உறுப்பினர் கார்டு கொடுத்துட்டாங்க. இப்போ தேர்தல் இப்போ அறிவிக்க போறாங்க. பூத்து இது போல அறிவிக்க போறாரு அண்ணன் எடப்பாடி அண்ணன் அறிவிச்சா நீங்க போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களை அந்த பூத்து கழக செயலாளர், நீங்க தான் அந்த பூத்து கழக செயலாளர் தான் ஓட்டு சேர்க்கறது, ஓட்டு நீக்கிறது, ஓட்டு எடுக்கிறது. அதாவது உங்களுக்கு தேர்தல் பணி எல்லாமே உங்க கையில தான் வரப்போகுது இனிமே எல்லாமே. அப்போ இவர்கிட்ட 16 பூத்து கழக செயலாளர் இவரு கீழே இருப்பாங்க, இவரு கீழே இருக்கும். அதையும் அவருக்கு இன்னும் கொஞ்சம் கொடுக்கலான்னு இருக்கிறேன். சேர்த்து கொடுத்து அவரையும் பார்க்க சொல்லி ஈவன் பண்ணி அப்பதான் இந்த இடத்துல ஓட்டு அதிகம் வாங்க முடியும். அதனால மகளிர்லாம் நிறைய பேர் வந்துக்கிறீங்க. நீங்க எல்லாம் இன்னிலிருந்து உங்களுடைய பிள்ளைங்க, உங்க மச்சான், மாமா பசங்க, அண்ணன் பசங்க, தம்பி பசங்க எல்லாரும் உள்ள சேர்த்து இதுல பணியில சேர்க்க வேண்டும். சேர்த்து ஒரு பூத்துக்கு எத்தனை பேரை போடணும்? 9 பேர். 9 பேர் போடணும். அந்த 9 பேர் கழகத்துல அவங்க எப்படி ஒரு வட்ட செயலாளர், அதே போல இந்த பூத்து கழக செயலாளர் அவங்கள போட்டாதான் நம்ம கழகத்துல வெற்றி பெறுவதற்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். ஓட்டு குறையாம பார்க்க முடியும். இது அந்த தேர்தல் டைம்ல போடுறாங்க, அவங்க அதோட போயிடுறாங்க. இவங்க அப்படி கிடையாது, காலத்துக்கு பர்மனெண்ட்டுக்கு இவங்க தான் இருப்பாங்க. அதனால இப்போ அதோட போட போகுது. நீங்க எல்லாம் பூத்து கழகத்தில் போட்டு அழகா இனிமே அதை மெயின்டைன் பண்ணணும். வாக்காளர் பற்றி அவங்க கையிலே இருக்கணும், பார்த்துக்கணும். அங்க யாராருக்கு ஏதாவது முதியோர் பென்ஷன் இல்லையா அதை வாங்கி கொடுக்கணும். ரேஷன் கடை பிரச்சனையா கார்டு வாங்கி தரணும். மழை நீர் இல்லையா, வீட்டு வரி, சொத்து வரி, என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அந்த 9 பேர் பார்த்து கொடுக்குற மாதிரி ஒரே ஒரு விஷயம்.